ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மறுபடியும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். அது என்னென்னா, என் வாழ்க்கையில் என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது. சூழ்நிலைகள் சரியில்லை, வீட்டில் வியாதி, வறுமை, பிள்ளைகளை எப்படி நடக்கணும்னு தெரில, ஏன் நான் ரொம்ப அப்படியே அடிபட்ட மாதிரி நான் காணப்படுறேன், எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வராதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம் நம்ம நிறைய பேர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காகத்தான் எனக்காகத்தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறார். இதே போல் ஒரு சூழ்நிலையில் தான் யூதா தேசத்து மக்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தாங்க. அவங்க 115 வருடத்துக்கு முன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அது நிறைவேறிச்சான். ஆண்டவர் இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தத்தால் நம்மளை அப்படியே இடை கட்டுறார், பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீ சோர்ந்து போயிருந்தாலும் கவலைப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேங்கிறார். சத்துவம் இல்லாமல் இருக்கியா, நான் உனக்கு சத்துவத்தை தர்றேங்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதின புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29, 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை வாசித்த உடனே, ஆஹா, எனக்கு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நான் பறக்க போகிறேன், என்னோடு கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம விரும்பி அதை எடுத்துடக்கூடாது. எந்த வாக்குத்தத்தம் கிடைச்சாலும் அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 3 காரியமாவது நம்ம பின்பற்றணும். நமக்கு அது நல்லா தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனை வந்தாலும் நம்ம சந்திக்கலாம். கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். முதல்ல நமக்கு தெரியணும், நம்முடைய தேவன் யார் என்று சொல்லணும். அந்த தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு யாராக இருந்தார் அதுவும் நமக்கு தெரியணும். இப்போது இதை பற்றி பார்க்கணுன்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்டவரை பற்றி பல வித நாமங்களில் சொல்லலாம். ஆனால் நம்ம ரொம்ப சுற்றி போகலை. இந்த 40ஆவது அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 9ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ உங்கள் தேவன் என்கிறார். நல்லா இருக்குல்ல? உங்கள் தேவன் பர்சனலைஸ்டாக சொல்கிறார். 10ஆவது வசனத்தில் ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் தன்னுடைய புயத்தினாலே நம்மளை அரசாளுவாராம். 11ஆவது வசனத்தில் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். இதைத்தான் தாவீது அழகாக சொல்கிறாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி. அப்புறம் 12ஆவது வசனத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை சிருஷ்டித்தார்னு சொல்லி போட்டுட்டு, இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவனை நீங்கள் யாருக்கு ஒப்பிடுவீங்க? அவர் பூமியின் உருண்டையின் மேலே இருப்பாராம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர் யார் என்று நினைக்கும்போது எனக்கு சாரோல் நவரஜமா பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே அப்படிங்கிறது அம்மா பாடியிருக்காங்க. அதே போல் தான் இவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 2வது, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடச்சிச்சின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தெரியணும், இது வரைக்கும் நமக்கு ஒரு புது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னோன்னா நமக்கு இது எப்படி மேற்கொள்வோம்லாம் பயந்து திகிலடைஞ்செல்லாம் போயிடும். அதுக்கு தான் நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னு கேட்டால், அவர் யார்? இவ்வளவு சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் என்னுடைய தேவன், என்னோட கூட இருக்கார். 2வது, இவர் எனக்கு இதுவரைக்கும் செய்திருக்கிறாரே அதையெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி செலுத்தணும். இதைத்தான் யாத்திராகம் 19:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேலே சுமந்து உங்களை என்னிடையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் எகிப்தில் என்னெல்லாம் செஞ்சாரோ அது நான் உங்களை கழுகுகள் மேலே வச்சு நான் தூக்கிட்டு வந்தேனேங்கிறார்ல. இதை அடிக்கடி சொல்கிறார். நீங்கள் யாத்திராகமும், உபாகமும், எண்ணாகமும், லேவியராகமும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோன்னு சொன்னால் எப்படி வழி நடத்தி வந்த நீ அடிக்கடி நினச்சிப்பாரு, முன்னால் உள்ளதை நீ நினச்சிப்பாருன்னு தான் சொல்கிறார். நீங்களும் நானும் பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக நம்ம சந்திக்கும் போது நமக்குள்ளோட வந்தார்ல ஆண்டவர், அவர் யார் என்று நான் முதல்ல சொல்லிட்டேன். 2வது நான் சொல்கிறேன், அவர் இது வரைக்கும் செஞ்சார்ல, நீங்கள் துதித்து இந்த நேரத்தை நீங்கள் தாண்டி வருவீர்களே. ஆனால் 3வது பாயிண்ட்டே நம்ம சுதந்திரித்துக்கொள்வோம். என்னன்னு கேட்டால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் புது பலன் கிடைக்குமா. அப்போ காத்திருக்குதுன்னா நான் முழங்கால் போட்டு அப்படி நிற்கிறதுங்கிறது இல்லை. அது சொல்லுது, காத்திருக்கிறவர்கள் என்பது எபிரேய பாஷையில் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும். கர்த்தர் மேலே 100%, சொல்லப்போனால் 200%, 300% அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருப்போமே ஆனால்
புது பலன் அடைவோம். அல்லேலூயா. அதில் தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம காத்திருக்கிறவங்க வார்த்தையை எடுத்துகிட்டு நம்பி இருக்கிறவர்கள் என்று சொல்லுவோமே, கர்த்தருக்கு நம்பி இருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்களாம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்படியே கிடக்காங்க, கீழே கிடக்கிறோம். ஒன்று ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. கழுகுகளைப் போல செட்டையை இப்போ அடித்து நம்ம எழும்புவாங்களாம். அப்புறம் ஓடுவாங்களாம். அப்புறம் அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்களாம், ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகளே, என் மகனே, என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் பாருங்கள், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வச்சிங்கன்னா நீங்கள் புது பலன் அடைவீங்க. கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவீங்க. நீங்கள் ஓடுவீங்க, இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்கன்னு சொல்கிறார். எனக்கு இதை வாஸ்தவன்னு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட். இந்த மாதத்தில் என் தேவன் என்னை கழுகுகளைப் போல என்னை மாற்றி எனக்கு செட்டை அடித்து பறக்க வேண்டிய வேலை தான் எனக்கு. ஆனால் அதுக்கு நான் அவரை நம்பணும். நம்புவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்குறீரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குறீரே. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலை, சுயபலத்தை நான் நம்புனா நான் சோர்ந்து போயிடுறேன் ஆண்டவரே. ஆனால் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ளே நான் காத்திருந்து உண்மை நம்பும்போது ஆண்டவரே எனக்கு புது பலன் கிடைக்கிறது. கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து நான் எழும்புவேன் ஆண்டவரே. நான் ஓடுவேன், இலைப்படையாமல் ஓடுவேன், நடந்து போவேன், ஆனாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க, என்னுடைய ஆண்டவரே கவலைகளையெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்க. இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி நான் தயங்கும் போது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி என்னை ஸ்திரப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உடைய கரத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.